குஞ்சு பொறிக்கப்பட்டு அவியாமலும் கௌதாரிக்கு ஒப்பாய் அவன் காணப்படுவான். அநியாயமாய் பாவம் செய்கிறவன் அவன் அதை பாதியிலே விட்டு கணக்கான பாதையிலே அவன் ஓட மனதில்லாமல் அந்த பாவங்களை செய்வானாகி அவன் தன் பாதையிலும் தன் வாழ்க்கையிலும் மூடனாயிருப்பான். இதோ என் பிள்ளைகளே, மனுஷனை போல ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி மனுஷனுடைய சுபாவத்தை போல எல்லா காரியங்களையும் செயல்பட்டு தேசத்திலே இந்த விக்கிரகத்தின் மூலமாய் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி உண்டாக போகிறது. ஜாக்கிரதையாக என்னை தேடுவார்கள், ஆனால் அவர்கள் காக்கப்படுவார்கள். தேசத்தினுடைய ஆளுமைகள் வேறு வாரியாக பிரிக்கப்பட போகிறது. தேசத்தினுடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட போகிறது. இயற்கைகள் மாற்றப்பட போகிறது. இவா சந்தன நிதனமா சந்திரனும் சூரியனும் தன் இருப்பிடத்தை விட்டு நகர்ந்து போகும். மரணத்தையும் மரணத்தின் ஓலத்தின் அலறுகளின் சத்தத்தையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அநேக இடங்களிலே வெள்ளச்சரிவுகளினால தண்ணீரினால தேசங்கள் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். 3 கிராமங்கள் 3 கிராமங்களினுடைய பெயர் அழிக்கப்படும், இல்லாமல் போய்விடும். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். புது விதமான சரீரத்துல புது விதமான ஒரு பலவீனம் உண்டாகி இந்த வியாதியினுடைய கொடூரத்தின் அவல நிலைமை என்னவோ, இது மரணிக்கவும் முடியாமல் ஜீவனோட இருக்கவும் முடியாமல் என்னை இப்படியே சாகடித்துக் கொண்டிருக்கிறதே என்று அநேக ஜனங்கள் தங்களை தாங்களே அந்த கொடூரத்தின் பலவீனத்தின் வலியை தாங்க முடியாதபடி மாய்த்து கொள்ளுவார்கள். அப்படிப்பட்ட நோயின் அபாயங்கள் தேசத்துல கடந்து வரப்போகிறது. இதோ என் ஜனமே, பஞ்சங்கள் பலவாரியாய் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு விதமான பஞ்சங்கள் உண்டாகும். இந்நாட்டிலிருந்து அந்நாட்டிலே கொள்ளளவு கொள்ளலாம் என்று நினைத்தாலும் முடியாது. அந்தந்த தேசத்துக்கு உரியதான பஞ்ச நிலைமைகள் சரிப்படுத்த முடியாது. 2025 வருடம் தேசம் சமாதானத்தை இழந்துவிடும், சந்தோஷத்தை இழந்துவிடும். பகைமைகளும் விரோதங்களும் பாகுபாடுகளும் அவல நிலைமையாய் பெருக்கெடுத்து ஓடும். ஜனங்கள் அன்பை எதிர்பார்ப்பார்கள், மற்றவர்களிடத்தில் அல்ல. என் பிள்ளைகளே, கணவன்
கொள்வார்கள். ஆனால் அதுவோ பூஜ்யமாய் மாறிவிடும். இதை நிமித்தமாக அநேக குடும்பங்கள் பிரிவினைகளாக கூடும். மரணமும் ஜீவனும் எல்லாருடைய நாவின் அதிகாரத்துல தான் உண்டு. நீங்கள் அதை விரும்புவீர்களானால் அதன் கனியை புசிப்பீர்கள். என் பிள்ளைகளே, இந்த வருடத்தினுடைய அநேக காரியங்கள் ஒருவேளை தேசத்துல உங்களுக்கு சமாதானமாய் இருந்திருக்கலாம். ஆனால் வரப்போகிறதான வருடம் உலை உயிராய் மாத்திரம் அல்ல, புற்றுயிராய் இருக்கும். இதோ என்னுடைய வசனத்தின் ஒரு எழுத்தாகினும் பொய் உரைக்காதல்லவா? வசனத்தினுடைய ஆதாரங்களும் அதனுடைய அர்த்தங்களும் அதனுடைய ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறக்கூடிய வருஷத்துலதான் நீங்கள் கடந்து செல்ல போகிறீர்கள். அநேக காரியங்கள் தேசத்துல விரோதமாக காணப்படும். 3 தேசத்தினுடைய யுத்தங்களை கேள்விப்படுவீர்கள். முடிவு விகாரப்படும். உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது உங்களை சுற்றிலும் பிணக்குவியல்கள் காணப்படும். இதோ தேசம் தன்னுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை இழக்க போகிறது. பசுமைகள் மாறப்போகிறது. வறண்டதாய் காணப்பட போகிறது. கண் பார்க்கும் இடமெல்லாம், நடக்கும் பாதையெல்லாம், உணர்கிற உணர்வெல்லாம் உங்களுக்கு விகாரமாயிருக்கும். இது எப்படி நடக்கும், ஏன் நடந்தது என்று கேள்விகள் தான் உங்கள் மனதிலே எழும்புமே தவிர அதற்கான பதிலை நீங்கள் தேடுவீர்கள். கண்டுபிடிக்க முடியாது. ஆதாரமான வசனத்தின் திறவுகோள்கள் எங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் பிள்ளைகளே, அந்த திறவுகோல் உங்களுடைய கைகளிலே இருந்து அதன்படி நீங்கள் நடப்பீர்களானால் நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நான் அதிசயமாய் நடத்துவேன் அல்லவா? ஆனால் வசனத்துக்கு புறம்பாயோ வசனத்துக்கு விலகு நீங்கள் தூரம் போனீர்களானால் உங்களுடைய பாதைகள் வெறுமையாய் மாத்திரம் அல்ல, ரத்தமாய் மாறிவிடும். தேசம் அழுது புலம்ப போகிறது. வறட்சியை காணாமல் தேசம் விட்டு தேசங்கள் ஜனங்கள் கடந்து போனாலும் அவர்களால் அந்த இடத்திலையும் பசுமையை பார்க்க முடியாது. இதுவரைக்கும் நீங்கள் எதிலெல்லாம் பஞ்சத்தை பார்க்கவில்லையோ 25வது வருடத்தில் அதை நீங்கள் பார்ப்பீர்கள். கொள்ள முடியாது, வாங்கவும் முடியாது. என்னுடைய வருகையினால் மிக சமீபமாய் இருக்கிறபடியினால பலவிதமான காரியங்கள் தேசத்துல எழும்ப போகிறது. என் பிள்ளைகளே, ஜாக்கிரதையாயிருக்கு. ஒரு பறவையின் மூலமா அநேக நிலங்கள் பாதிக்கப்படும். சில பூச்சிகள் மூலமாய் எல்லா கதிர்களும் தரைமட்டமா ஒன்றுக்கும் உதவாது. ஆசீர்வாதத்தை தேடுவீர்கள், செழிப்பை நாடுவீர்கள், அது காணாமல் போய்விடும். நன்றி. ஒரு கொடியை நான் பார்க்கிறேன்.
அது சிகப்பு நிறத்துல இருக்கு, ஒரு நிலாவை போல இருக்கு. அந்த நிலா பக்கத்துல ஒரு நட்சத்திரமான இது ஒரு கொடி. எந்த தேசத்து கொடி என்று தெரியவில்லை. இதன் மூலமாயும் சில காரியங்கள் தேசத்துல முரண்பாடாய் நடக்கும். இந்த தேசத்தின் மூலமா பல காரியங்கள் எத்தனையோ விதமான பொல்லாங்குகள் தேசத்துல எதிர்த்து வரப்போகிறது. அதை எல்லாவற்றிலும் மேற்கொள்ள ஜபத்தை நீங்கள் ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுவீர்கள். ஆனால் நீங்கள் காக்கப்படுவீர்கள். ஒரு நிழலை போல மேகத்தில அப்படியே படர்ந்து வரப்போகிறது. இதன் மூலமாயும் இயற்கைகள் தங்களுடைய நிலைமையை தங்களுடைய எல்லா விதமான காரியங்களை மாற்றக்கூடும். தேசத்தில் எல்லாருடைய முகங்களும் அந்தகாரப்படும். இது எப்படியாய் முடியுமோ? என் பிள்ளைகளே, அற்ப காலம் மூண்டதினால் என் முகத்தை நான் மூடினேன். இம்மை பொழுது உன்னை கைவிட்டேன். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் நான் முடி சூட்டுவேன். என்னிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எண்ணப்படுவார்கள். அவர்களுடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரவி இருக்கும். அவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதத்தினால தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வார்கள். ஜெபத்தின் மூலமாக எதனை எல்லாம் நீங்கள் வழிவிழந்து போகிறீர்களோ ஜாக்கிரதையாக என் சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்களுடைய எல்லா விதமான அந்தகாரங்களை நான் மாற்றி கிருபையின் பாத்திரங்களால் நான் உங்களை நடத்துவேன். என் பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருக்கும் போது நான் உங்களை அதிசயமாய் வழி நடத்துவேன். அமெரிக்கா தேசத்துல ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி ஒன்று வரும். அந்த தேசம் தங்களுடைய இருக்கிற ஐஸ்வர்யத்தை அது இழந்து ஒரு குறிப்பிட்ட பாவத்தின் நிமித்தமாக தேசம் தங்கள் செழிப்பை காணாமல் போய்விடும். ஆஸ்திரேலியா தேசத்தில் மிக பெரியதான ஒரு பஞ்ச காலமும் வரும். அந்த தேசத்து ஜனங்கள் எவ்வளவு சம்பாத்தியங்களை சம்பாதித்தாலும் அவர்களுக்கான வறுமைகள் வெறுமையாக போகிறது. இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராததான காரியங்கள் அந்த தேசத்திலையும் நடக்கும். சுற்றிலும் அநேக மரங்கள், அநேக செடிகள், தண்ணீர் செழிப்புள்ள ஒரு தேசம். தங்களுடைய எல்லா சம்பத்துகளையும், அதாவது தங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் செழுமைகளையும் அது இழந்துவிடும். கேரளா தேசம் பல காரியங்கள் தேசத்துக்கு தேசம் விரோதமாக 3 தேசங்கள் யுத்தங்களினால அநேகரை கீழே விட தள்ளுவாங்க. என் பிள்ளைகள்
இதோ நீங்கள் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த இடத்திலே, வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்களிலே பல வறட்சிகள் உண்டாக போகிறது. உங்களை சுற்றி நீங்கள் கண் பார்க்கும் இடமெல்லாம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பஞ்சத்தையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இது எப்படியாய் முடியுமோ என்று ஒரு அங்கலாய்ப்பும், ஒரு பயமும், ஒரு திகிலும் உங்களுக்கு உண்டாகும். அநேக ஸ்திரீகளினால பாவங்கள் பெருக போகிறது. வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் கவனமாய் அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும். கண் மூடி இமைகள் மூடி திறப்பதற்குள்ளாக சத்துருவானவன் பிள்ளைகளை கவ்விக்கொண்டு போவான். மிகப்பெரிய வானத்தில மிகப்பெரிய ஒரு சாம்பலான ஒரு துப்பட்டியை நான் பார்க்கிறேன். சாம்பல் நிறத்துல ஒரு போர்வை ஃபுல்லா இது அப்படியே படர்ந்து இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட சத்துருவினுடைய கரம் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கை வைக்கிறான். கை வைக்கிற இடத்திலே அப்படியே எடுக்கும் போது, ஓ நன்றி ஆண்டவரே, அப்படியே எடுக்கிறான். உன்னுடைய கைகள்ல வர்றது என்ன தெரியுமா? ஒவ்வொரு இடத்திலே கிட்டத்தட்ட நான் பார்க்கிறது வந்து கணக்கில் இல்லை. அவனுடைய கைகள்ல வர்றது எப்படியோ 500, 600, 1000 கிட்ட வாலிப பிள்ளைங்க மட்டும் கரெக்டா எடுக்கிற, மற்றவங்க இல்லை. வாலிப பிள்ளைகள் மட்டும் தன்னுடைய கரங்கள் அந்த போர்வையின் மூலமா எடுத்து தன் வசமாகி கொள்ள போகிறான். அவன் கைகள்ல வர்றது வாலிப ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. ஜாக்கிரதையா. ஒரு குதிரை, அதன் மேல ஒரு மனுஷன், அவருடைய கைகள்ல மிகப்பெரிய வால், பிடிப்பு பிடி அப்படியே கரத்துல இருக்கு. ஆனா அந்த கூர்மை பூமியை நோக்கி அப்படியே புதைச்சிருக்கு. பிடி அவருடைய கரத்துல இருக்கு. ஜனங்கள் கொள்ளையாடப்படுவார்கள். பைத்தியம் பிடித்தவர்களை போல அநேக ஜனங்கள் குடும்பத்தை விட்டு, இருப்பிடத்தை விட்டு எங்க போகிறார்கள் என்றே தெரியாதபடி ஓடுவார்கள். ஏன்னா தேசத்தினுடைய நிலைமை எல்லாவற்றிலும் மாற்றப்பட போகுது. விக்கிரகத்தினுடைய கிரியைகள் செயல்பட ஆரம்பிக்க போகுது. என் பிள்ளைகளே, அதனுடைய செயல்பாடுகள் அதிகமாக போகிறது. பெயரிடப்படாத ஒரு புதிய விக்கிரகத்தை உண்டாக்கி, அதற்கான யுக்திகள் நடந்து கொண்டு வருகிறது. அதை செய்ய ஆரம்பித்தாயிற்று. அதற்கான காரியங்கள் நிறைவேற்றப்பட போகிறது. இதெல்லாம் நடக்குமா? இது எப்படி நடக்கும்? இது நடக்காது என்று நீங்கள் நினைத்த ஒவ்வொரு காரியங்களும், ஓ என் பிள்ளைகளே,
அது நடக்க போகிறது தேசத்தில். விமானத்தின் மூலமாக, தரை வழியாய் செல்லுகிற வாகனத்தின் மூலமாக ஜனங்கள் கொள்ளையாய் மறிப்பார்கள். தண்ணீரினால ஒரு அபாயத்தின் குரல் ஒலிக்க போகிறது. சேதம் எந்த பக்கம் திரும்பினால் 4 பக்கங்களிலேயுமே சாறை சாறையாக ஆபத்துக்கள் ஏகமாய் பீரிட்டு வரப்போகிறது. ஜாக்கிரதையா யுத்த நாளுக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று உங்களுக்கு நியமிக்கப்பட்டதான ஓட்டத்திலே நீங்கள் சரியாய் செல்வீர்களானால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற கற்களும் முட்களும் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் ஓட முடியும். ஆனால் அவைகள் உங்களுக்கு தடை கற்களாய் இருப்பதற்கு நீங்கள் காரணமாய் இல்லாதபடி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். சாபத்துல தனிந்திருக்கும் போது ஆபத்து காலத்தில் செபிக்காதபடிக்கு என்னை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீர்களானால் நான் உங்களை விடுவிக்க முடியாது. நான் மறவே. காரணம் ஆபத்து காலத்துல தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இனி சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ அனுபவிக்க முடியாத கால திட்டத்துல வந்திருக்கிறீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் எதை கேள்விப்படாதிருக்கிறீர்களோ, அதாவது கெட்டதான காரியங்கள், அவமான காரியங்கள், இதெல்லாம் நடக்குமா என்று எதை யோசிக்கிறீர்களோ 25வது வருடத்துல அதை நீங்கள் பார்ப்பீர்கள். என்ன செய்வதென்று, எதை யோசிப்பதென்று தெரியாமல் இருதயங்கள் கலங்கி திகிலடைந்து போகும். இதோ என் பிள்ளைகளை, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதபடிக்கு என்னை சார்ந்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கைகள் ஸ்திரப்படுகிறதா இருக்கும். நான் உங்களை நீதியினால் ஸ்திரப்படுத்துவேன், ஆசீர்வாதத்தினால் மகிமைப்படுத்துவேன். ஓ ரீவா சந்தன ரிதனமா, என் ஆலயத்தை தொழுது கொள்ளும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதோ இந்த வருடத்திலே யாரெல்லாம் ஆபத்துக்கு தப்புவிக்கப்பட்டீர்களோ, என்னை சேவிக்காதபடி அதில இருந்து தப்புவிக்கப்பட்டீர்களோ, வரப்போகிற வருடத்தில் அப்படி அல்ல என் பிள்ளைகளே, சிக்கிக் கொள்ளுவீர்கள். ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாட்கள் கொள்ளாதவைகள். அதற்கான நேரங்களையும் காலத்தையும் நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவைகள் உங்களையே மாற்றிவிடும். இதோ இந்த சபையிலே உங்களை அநேக விதங்களில நான் புடமிட்டிருக்கிறேன். சில யோசனைகளும் எண்ணங்களும் இது நடக்குமா என்று நீங்கள் யோசிக்கிற காரியங்கள் உங்களுடைய குடும்பங்களில நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ஜெபிக்கிறதான ஜெபத்தின் மூலமாய் இரட்டிப்பாக பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஜெபம் உங்களுக்கு ஆடையா இருக்கும் போது
நீங்கள் காக்கப்படுவீர்கள் என் பிள்ளைகளே. அதை அணிந்து கொள்ளாத போதோ சடுதியான கேடுகள் வந்து அடையும். உலகத்திற்கும் உலகத்தினுடைய காரியங்களுக்கும் நீங்கள் முதற் பலனை கொடுப்பீர்களானால் உங்களுடைய குடும்பங்களில ஒன்றுக்கும் உதவாததான காரியங்கள் தான் நடைபெறும். ஜாக்கிரதை. ஏதோ இந்த வருடத்துல நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ வருகிற வருடத்திலே நான் அப்படிதான் இருப்பேன் என்று சொல்வீர்களானால் மரணம் உண்டாகும். அலட்சியங்கள், நெபிசாரங்கள், கோபதாபங்கள், ஜெபமின்மைகள், சபை கூடி வராத இருக்கிற காரியங்கள் சபிக்கப்பட்டு போய்விடும். என்னுடைய கோபத்தினுடைய காரியங்கள் தேசத்துல காணப்படும். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்கிறேன். காத்திருந்து செபிப்பீர்களானால் விலையேற பெற்ற தைலத்தை உங்களுடைய கரங்களில நாம் கொடுப்போம். விளக்குகள் எரியப்படும். அதிலே நீங்கள் ஒளியிலே நடக்கப்படுவீர்கள். சபையிலே என்னுடைய பங்கு இதுதான். என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் உண்மையாய் இருப்பேன் என்று ஒரு பொருத்தனை எடுத்துக் கொள்ளுவீர்களானால் உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பம் ஐஸ்வர்யமாக்கப்படும். உங்கள் மூலமாய் உங்கள் கர்ப்ப பிறப்புகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா இடங்களிலேயுமே ஒரு மனப்படும்போது நீங்கள் விலையேற பெற்ற சந்ததிகளாய் நான் உங்களை மாற்றுவேன். உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்கள் அருகாமையில உண்டு என் பிள்ளைகளே. அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான நேரத்திற்கும் காலத்திற்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். உங்கள் கண்களை என் பக்கமாய் திருப்புவீர்களானால் என் மகிமையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். வேறொருவர் அந்த மகிமையை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு அந்த மகிமையை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஜாக்கிரதையாய் முன் வரும்போது நான் உங்களை ராஜாக்களாகவும் ராஜாத்திகளாகவும் கிருபையின் பாத்திரங்களாகவும் மகிமைக்கான பாத்திரங்களாகவும் நான் உங்களை வணைந்து கொள்ளுவேன் அல்லவா. சில நேரங்களிலே விசுவாசத்தை நிலைக்குலைய பண்ணும்படியான சோதனைகள் வரும். ஆனால் சத்தியத்திலேயும் விசுவாசத்திலேயும் நீங்கள் உறுதியாய் தரித்திருப்பீர்களானால் என் பிள்ளைகளே, தேசத்துல வரப்போகிற மிக பெரிய ஆபத்துகளில இருந்து நான் உங்களை காப்பாற்றுவேன். இதோ இதுவரைக்கும் அலட்சியமாய் இருந்தது அல்ல, நிர்பந்தமான காலத்திட்டங்களுக்குள்ள நீங்கள் வரப்போகிறீர்கள். வகையறுக்கப்பட்டதான காரியங்கள் நடக்க போகிறது. என் பிள்ளைகளே, கோதுமையை சுலவிலே போட்டு புடைக்கிறதை போல நான் சுலவிலே போட்டு புடைக்கும் போது நான் ஒவ்வொருவரையும் நான் தேர்ந்தெடுக்க போகிறேன். சுலபு இதோ என் கரத்தில உண்டு. ஜாக்கிரதையாக நீங்கள் உங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கும் போது சத்தியத்திற்குள்ளாக உங்களுக்குள்ளாக இருக்கிறதான பதர்கள் எல்லாம் வெளியேற்றப்படும் அல்லவா. கோதுமை மணிகளாய் நான் உங்களை
மாற்றுவேன். முழுமையாய் உங்களை சாஷ்டாங்கமாய் ஒப்புக் கொடுக்கும் போதுதான் இது நடக்கும். இதோ வெளிச்சத்தின் பாதைகளிலே நடக்கும் பாத்திரங்களாய் சபையில சில பேரை நான் தேர்ந்தெடுப்பேன். வரங்களை கொடுத்து அநேகருக்கு சாட்சி உள்ள சுவிசேஷகனாய் சுவிசேஷிகளாய் நான் உங்களை அபிஷேகப்படுத்துவேன். என் நிமித்தம் காத்திருக்கும் போது உங்கள் நிமித்தம் நான் அதிசயத்தை செய்வேன். இதோ இந்த சபையிலே அநேக புதிய குடும்பங்கள் வரப்போகிறார்கள். இடம் பற்றாது. அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை வருகிறதான வருடத்திலே நான் கொண்டு வரப்போகிறேன். குடும்பங்களாக குடும்பங்களாய் என் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது விளையேற பெற்ற முத்துக்களாய் நான் உங்களை நடத்துவேன். இந்த சபையை கொண்டு நான் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறேன். என் பிள்ளைகளே, அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட போகிறது வருகிற வருடத்தில். சபையிலே எந்த அற்புதங்கள் எல்லாம் இன்னும் நடக்கலையோ அந்த அற்புதம் 25வது வருடத்தில் நடக்க போகிறது. ஒரு ஆசீர்வாதத்தை சபையில வருகிற ஒவ்வொருவருக்கும் நான் கொடுக்க போகிறேன். உண்மையாய் நீங்கள் நேர்வழியாய் கடந்து வரும்போது உங்கள் பாதைகள் சபையாக்கப்படும். என் பிள்ளைகள், எல்லாவற்றுக்கும் மேலாக சத்தியத்தை விடாதபடிக்கு அதிலே நீங்கள் உறுதியாய் தரித்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் உற்றார்களும் உங்கள் உறவினர்களும் இந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு இது எப்படி கிடைத்தது என்று உங்களிடத்தில் கேள்வி கேட்க கடந்து வருவார்கள். திருமண காரியங்களை நான் வருகிற வருடத்தில் நான் இந்த சபையிலே நிறைவேற்றி கொடுப்பேன். திருமணத்துக்கு ஆயத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அவர்கள் உன்னதங்களில வாழ்க்கைப்படுவார்கள். அவர்களுடைய கீர்த்தி பெரிதாயும் வாலிப பிள்ளைகளை நான் இந்த சபையில என் கரத்தில் எடுத்து பிரயோஜனப்படுத்த வாலிப பிள்ளைகள் என் சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்கள் நாவிலே நான் ஆசீர்வாதமான வார்த்தைகளை அதன் மூலமாய் உங்கள் வயதுக்கொத்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார். எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் நான் அந்த கிருபையை தரப்பேன். யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் ஸ்திரீகளும் புருஷர்களும், அதாவது கணவன் மனைவியா என் சமூகத்தில் காத்திருக்கும் போது இந்த சபையிலே உங்களை நான் ஆசீர்வாதமாகவும் விளையேற பெற்ற ராஜரிக கூட்டமாய் விளையேற பெற்றதான முத்துக்களாயும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இத்தனை வருட காலமாய் நான் சபைக்கு கடந்து வருகிறேன். எனக்கு வருகிற வருடத்திலேயாவது ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுமா என்று சில குடும்பங்கள் நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள். விசுவாசிப்பீர்களானால் இந்த தேசத்துல நீங்கள் சேமத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது உங்கள் குடும்பங்களில நீங்கள் சேமத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ என் பிள்ளைகளே, 25வது வருஷத்துல நான் அதை 6 மாதங்களுக்குள்ளாக உங்களுடைய விண்ணப்பங்களை சத்தத்தை
கைகளை நினைவு பார்க்கும்போது ஆசீர்வாதத்தை கிராமங்களில் 3 கிராமம் நான் அந்த இடத்துல நான் பார்க்குற இப்போ தரிசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். பெரிய நிலம், வயல் நிலம், கண் பார்க்கிற தூரம் வரைக்கும். ஆனா எல்லாமே ஒன்றுக்கும் உதவாததாய் மண்ணோட ஒட்டி போயிருக்கு. நஷ்டம். அதாவது சாப்பிடுகிற ஆகாரத்தை பஞ்சம். வருவாய் ஈட்டிக்கொள்ள நினைத்தவர்கள் தங்கள் தலையின் மேல் கை வைத்து சில பேர் இருக்கிறார்கள். சில பேர் நான் பார்க்கிற, அதாவது ஜனங்கள், அதனுடைய உரிமையாளர், அந்த நிலத்திற்கு சொந்தமானவர்கள் அநேகர் தங்களை மாய்த்து தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. ஏன்னா எப்ப எந்த விதைகள் போட்டாலும் நஷ்டம்தான் வருது. இதுக்கு என்ன முடிவு? இதுக்கு என்ன முடிவு? அவங்க ஒரு பக்கம், தேசத்தின் ஜனங்கள் ஆகாரத்தை வாங்குவதற்காக கைகள்ல பணம் உண்டு, ஆனால் வாங்க முடியாது, கொள்ள முடியாது, வாங்கவும் முடியாது. எல்லாமே விலையேற்றங்கள். சாதாரண மக்களும் சரி, வசதி படைத்தவர்களும் சரி, பஞ்சத்தின் காலத்துல பிரவேசிக்க முடியும். அநேக நிலத்துக்கு சொந்தமான விவசாயிகள் இறக்க போறாங்க. நான் இப்போ கண் பார்த்த இடம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தது பச்சை. ஆனா இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டா எப்படி சாம்பலாயிடும் அந்த மாதிரி பார்த்தது. சரியா? பஞ்சம். யுத்தங்கள் தேசத்தில் அதிகமாக போகிறது. ஒரு புதுவிதமான கொள்ளை நோய் வரப்போகிறது. பல தேசத்துல இருக்கிறதான வாலிப பிள்ளைகள் பலவிதமான பாவத்துல ஜனங்கள் குளித்து கொண்டிருக்கிறாங்க. அதே சில காரியங்கள் இந்த தேசத்திலே வரப்போகுது. எதற்கெல்லாம் அரசாங்கத்தின் நிமித்தமாய் உத்தரவு வரக்கூடாதோ பாவத்திற்கு, இந்த பாவங்கள் செய்யலாம், இதுக்கு முழு உரிமை உண்டு என்று இந்த தேசத்தில் சட்டம் வரப்போகுது. இதை எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத சில காரியங்களும் நடக்கும். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கும். சாகிறது சாகும், அதமாகிறது அதமாகும். யாராலையும் இதை மாற்ற முடியாது. தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் இதை சரிப்படுத்தலாம் என்று அவர்கள் ஒரு கூட்டம் கூடி ஆலோசனை செய்வார்கள். செயல்படுத்த முடியாது. கர்ப்பிணிகள் பிள்ளை பிரசவிக்கும் போது பிள்ளைகள் இறந்து போகும். அநேக கர்ப்பங்கள்
மலட்டு கர்ப்பங்களால் மாறப்போகிறது. தேசத்துல பிள்ளைகள் பெற்றெடுக்க முடியாதபடிக்கு ஒரு வேதனையின் காலம், கர்ப்ப வேதனையின் காலம் வரப்போகிற வருஷம். ஒரு ஸ்திரீ தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு அவள் எப்படி கர்ப்ப வேதனைப்படுகிறாளோ, என் பிள்ளைகளே, அதுதான் 25வது வருடம். அதனுடைய காரியம் தான் நடக்க போகிறது. அதை போலதான் தேசத்தினுடைய சூழ்நிலைகள் மாறப்போகிறது. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் செழிப்பும் ஆசீர்வாதத்தையும் காண முடியாது. ஜாக்கிரதையாய் இருந்து என்னை நோக்கி ஜெபிப்பீர்கள், ஆனால் பாக்கியவான்கள் என்று நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். நன்றி. ஒரு நாள், அடுத்த வருஷம் ஒரு நாள் ஒரு நிமிடத்தை போல உங்களுக்கு மாற்றப்படும். என்னுடைய வருகையின் நாள் மிக சமீபமாய் இருக்கிறபடினாலே என் பிள்ளைகளே, நாட்களும் நேரங்களும் அதிவேகமாய் கடந்து போகும். அதற்கு நீங்கள் இவைகள் எல்லாவற்றையும் கவனமாய் கேட்டு சிந்தித்து ஜெபத்திலே செயல்படுத்துவீர்கள். ஆனால் அழிவின் பாதைகளிலே இருந்து, பொல்லாப்பின் காரியங்களிலே இருந்து, நஷ்டமான பாதைகளிலே இருந்து, மரண உபாயத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஒரு தேசத்தினுடைய ஒரு மனுஷனை நிமித்தமா அந்த தேசத்தினுடைய காரியமே மாற்றப்பட போகிறது. இவைகள் எல்லாமே என்னுடைய வருகையின் அடையாளங்கள். யுத்தங்கள், பஞ்சங்கள், பூகம்பங்கள், தீராத நோய்கள், பல கொள்ளை நோய்கள் என்னுடைய வருகையின் அடையாளங்களுக்குள்ளாக பிரவேசிக்க போகிறீர்கள். என் பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருப்பீர்கள். ஆனால் என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள். ஆனால் ஆபத்துகளிலே இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நீ வா 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 ஷபார பாலவா ஷடாதடாதடாதடா நீ ஷடாதடாதடாதடாதடா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. நீ வா 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 வா. நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி.